தமிழர்களின் வரலாற்றை திசை திருப்ப திமுக ஆட்சி காலத்தில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழக அரசின் விருதுகள் வழங்கும் விழா சென்னை பல்கலைக்கழக 100 விழா மண்டபத்தில் சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. அதில் திருவள்ளுவர் விருது தொழிலதிபர் வி.ஜி. சந்தோஷத்திற்கு வழங்கப்பட்டது. அண்ணல் அம்பேத்கர் விருது பொன்னுசாமிக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது வெங்கடசாமிக்கும் வழங்கப்பட்டது. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது தினமணி ஆசிரியர் வைத்தியநாதனுக்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது ராமசாமிக்கும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ் புத்தாண்டு விவகாரத்தில் தமிழரின் வரலாற்றை மாற்ற கருணாநிதி முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். தமிழர் திருநாளாய் கொண்டாடும் பொங்கல் விழா ஒன்று முக்கியமல்ல, அன்று தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்கள் என்று புதிய கதை ஒன்றை உருவாக்கி தமிழர்களின் வரலாற்றையே திசை திருப்ப முயற்சி செய்தார் கருணாநிதி. ஆனால் தமிழக மக்கள் அதனை ஏற்கவில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களின் மன உணர்வுகளை அறிந்து தை மாதம் தமிழர் திருநாள் பொங்கல் விழா, சித்திரையில் தான் தமிழ் புத்தாண்டு என்று தமிழர்களின் பழம்பெருமையை நிலைநாட்டினார்கள்.